புத்தர் பற்றிய அனைத்து விஷயங்களுக்கும் தம்மபதத்திற்குள் நுழைவதற்கு முன் சொல்ல வேண்டியவைகள் என்னவென்றால், அனைத்தும் முடிந்து, அதாவது நேபாள் யாத்திரையை முடித்துக் கொண்டு பாடலிபுத்திரம் வழியாக ஊர் திரும்பும் எங்கள் பயணத்தை வகுத்தோம். தலைமழித்து காவி பூண்டு பிச்சுவாக மாறியிருக்கவில்லையே தவிர மனதளவில் நாங்கள் புத்த விசுவாசிகளாகவே மாறியிருந்தோம் என்பதே உண்மை. ஆடுகளையும் சேவல்களையும் வழிபாடு என்ற பெயரில் துள்ள துடிக்க அறுக்கும் ஒரு கொடூரம் அந்த மதத்தில் இல்லை. இது எங்களுக்கு பிடித்து போனது. முதல் விஷயமாக இந்த விஷயம் மட்டும் ஏன் பிடித்து போனது என்றும் யோசிக்காமல் இல்லை. சாராயம் கடாய்கறியும் 3-4 நாள் திருவிழாக்கள் குடித்து புசித்தவர்கள்தான் நாங்கள். 58 வயதில் எங்கள் மாமிசம் ஜீரணமாகவில்லை. சாராயம் குடிக்கும் போது அடுத்த நாள் முழுவதும் உடல் நடுக்கம் கண்டு படுக்கையில் இருக்க வேண்டியிருக்கிறது. புத்த மதம் பிடித்து போக எங்களுக்கு இதுதான் காரணம் என்றால் அது சரியான காரணமாக இல்லை. எங்களால் ஊர் திரும்பி ஆடு மாடுகளை வெட்டாதே என்று சொல்ல தகுதி இல்லை. வயது ஒரு காரணம். ஆசைப்படாதே என்று சொன்னது எங்களுக்கு பிடித்து போனது. அப்போது கணனி ஆசிரியராக, கணனி பொறியாளராக கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையும் கிடையாது. அப்போதைய ஆசையெல்லாம் உழுவதற்கு கொஞ்சம் நிலம், குடியிருக்க கொஞ்சம் பெரிய குடிசை. இதற்கு போய் ஆசைப்படாதே என்று சொல்வது வாழ்வாதார பிரச்சனை கை வைப்பது. அடுத்து நாங்களும் நிலம் நீச்செல்லாம் வாங்கி வைத்துதான் பரதேசிகளானோம். ஆக பௌத்தம் எங்களை கவர இதுதான் காரணம் என்றால் அதுவும் தவறு. அவரின் உயர்ந்த கொள்கைகள் எதுவாக இருப்பினும் எங்களை கவர்ந்தது புத்த மதத்தில் சேர தகுதியற்றவர்களாகவே இருந்தோம். ஆனால் கடவுள் புத்தரை எங்களுக்கு பிடித்து போனது. எங்களுக்கு தெரிந்து ஒரு அறிவாளி மனிதன் கடவுளாக தோன்றியிருந்தார் என்பதுதான் பிரமிப்பாக இருந்தது. புத்தரின் கையில் ஆயுதங்கள் இல்லை. ஊர்வன அலைவனவற்றை கழுத்திலும் அருகிலும் வைத்துக் கொள்ளவில்லை. நம்பவே இயலாத கங்கை புத்தரின் தலையிலிருந்து வெளிப்படவில்லை. சாத்தியமே இல்லாத 3வது கண் அவரின் நெற்றியில் நாங்கள் பார்க்கவே இல்லை. அனைத்தையும் உண்டாக்கிய இறைவன், மனிதன், மான், மயில், புலி இவையெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய இறைவன் அதே புலியை உரித்து எப்படி ஆடையாக அணியும் மனம் வந்தது என்ற குழப்பமும் புத்தரை பிடித்து போக ஒரு காரணமாக இருந்தது. ஆலோசித்தவாறே நானும் என்னோடு பயணித்துக் கொண்டிருந்த பக்குவப்பட்ட பரதேசியும் தங்கி உண்டு பயணித்துக் கொண்டே இருந்தோம். ஒன்று செய்யலாம். போதனை செய்தால் சிரிப்பான். பெருசு, நீ எல்லாவற்றையும் அணிவித்து விட்டு பேசுகிறாய், மிக நியாயமாக கேட்பான். போதனை என்ற சோதனை முயற்சியை கைவிட்டோம். புத்தரை பற்றி வாயார பேசுவது என்று முடிவெடுத்தோம். நீயும் தான் டீ கடை வைத்திருக்கிறாய், அமெரிக்காவில் டீ கடை எப்படி இருக்கும் தெரியுமா என்று சொல்லாமல் அமெரிக்காவில் உள்ள டீ கடை பற்றி மட்டும் வியந்து பேச நம்மூர் டீ கடையும் மாறலாம் என்ற நப்பாசை உண்டு. 7 மாத காலத்திற்கு பின் இன்றைய ராஜமுந்திரி பகுதிக்கு வந்து சேர்ந்தோம். நாங்கள் அங்கிருந்தே எங்கள் பணிகளை ஆரம்பித்து பணியை பணி என்று சொல்லாமல் அந்த காலத்தில் யாத்திரை சென்று வரும் சன்னியாசிகளை விட பரதேசிகளிடம் மக்கள் ஊர் சுற்றிய கதையை கேட்பதுண்டு. சன்னியாசிகள் பார்த்து ரசித்த விஷயங்களை உண்மைகளில் பொய் கலந்து சொல்வார்கள். பரதேசிகள் கண்டு உணர்ந்த விஷயங்களை உண்மையுடன் மிகை கலந்து சொல்வார்கள். குறிப்பு: சிங்கத்தை பார்த்தேன் என்றால் நாங்கள் பார்த்த சிங்கத்திற்கு கொம்புண்டு என்று சொல்வதும், சிங்கம் பனைமரம் உயரம் இருந்தது என்று சொல்வதற்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே பொழுதுபோகாத ஊர் மக்கள் எங்களை போன்றவர்களை ஆங்காங்கே அமர வைத்து ஊர்க்கதைகளை கேட்க, எடுத்ததுமே புத்தரை கூறி கவிழ்த்து விடாமல் முதலில் ஊர் சுற்றிய பெருமைகளை கூறி கவிழ்த்தோம். நேபாளம் வரை சென்றதை கூறினோம். அங்கு சோளக்கல் கிடைக்குமாமே, போதை கரும்புச்சாறு கிடைக்குமாமே தவிர்த்தோம். அவர்கள் நம்மை போலவே உணவு சாப்பிடுகிறார்களா, என்னென்ன உணவு வகைகள் சாப்பிடுகிறார்கள் சுருக்கினோம். அங்குள்ள சாமிகள் எல்லாம் எது சிவனை தெரியுமா அவர்களுக்கு விழித்து கொண்டு சுவாரஸ்யம் இல்லாமல் பேச ஆரம்பித்தோம் புத்தரை பற்றி. 2 கிழவிகள், போக்கத்தை மடத்தனமாக வச்சிருக்கான், செத்தவங்கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி பேசுற, ஆமா ரட்சகா, கொஞ்சம் விளங்குபடியா தான் சொல்லேன். 2 பேர், ஐயா அப்பத்தா சொன்ன மாதிரி நல்லா யோசிச்சிருக்காங்க, ஒரு இளவரசன் துறவி ஆயிட்டானா. எங்களின் நோக்கம் நிறைவேற ஆரம்பித்தது.